நேர்களே, முக்கிய செய்தி. புதுக்கோட்டை மாவட்டம் எழுப்பூரில் கோட்டாட்சியரை லாரி ஏற்றி கொல்ல முயற்சியானது நடைபெற்றிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். மணல் கடத்தலை தடுக்க சென்ற கோட்டாட்சியரை கொலை செய்ய முயன்றது கண்டனத்திற்குரியது என்றும் எடப்பாடி பழனிசாமி தனது கடுமையான கண்டனத்தை முன்வைத்திருக்கிறார். மணல் கடத்தலை தடுக்க சென்ற கோட்டாட்சியரை கொலை செய்ய முயன்றது கண்டனத்திற்குரியது என்று எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். கோட்டாட்சியரை லாரி ஏற்றி கொல்ல முயன்றவர்கள் மீது திமுக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி திமுக அரசுக்கு எதிரான தனது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மணல் கடத்தல், மரம் கடத்தல் என பொது சொத்துக்களை களவாடுவது திமுக ஆட்சியில் வாடிக்கையாகிவிட்டது என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மணல் கடத்தலை தடுக்க சென்ற கோட்டாட்சியரை லாரி ஏற்றி கொல்ல முயற்சியானது நடைபெற்றிருக்கிறது. இதற்கு எடப்பாடி பழனிசாமி கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். மணல் கடத்தல், மரம் கடத்தல் என அனைத்தும் திமுக ஆட்சியில்தான் நடைபெறுவதாக அவர் தனது கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறார். கோட்டாட்சியரை லாரி ஏற்றி கொல்ல முயன்றவர்கள் மீது திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என திமுக அரசுக்கு எதிரான தனது கண்டனத்தை எடப்பாடி பழனிசாமி அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்தோம். மேலும் விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.